சங்கீதம் 128 1 6 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையை தேவன் ஆசீர்வதிச்சு கொடுக்க முடியாது. கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். சங்கீதம் 128 1 to 6. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. சரி, பாக்கியவான்கள்ங்கிற ஒரு தலைப்புக்கு கீழாய் இந்த நாள் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சோதர, பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பொருள். நீங்களும் நானும் உலக மக்களை பார்க்கலாம். உலகத்தில் எவ்வளவோ பெரிய காரியங்கள் இருக்கலாம். பெரிய ஆஸ்தியில் இருக்கலாம், அந்தஸ்தில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம், உயர்வான இடங்கள்ல இருக்கலாம், எப்படி வேணாலும். எல்லாரை விட நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எதை வச்சு சொல்றேன்? எதை வச்சு சொல்றோம்? எப்படி உலக மக்களை விட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சோத்திரம். நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம். இரட்சகருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். மரணம்னு ஒரு நாள் வரும், அன்னைக்கு இளைப்பாறுதலுக்குள் தெய்வம் நம்மளை போய் சேர்ப்பார். அல்லேலூயா. உலகத்துல பெரிய பெரிய பதவியில இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்துல இருக்கட்டும், ரட்சிப்பு மாத்திரம் இல்லாமல் இருக்குமானால் மரணத்திற்கு பின்னால் அவங்க போற இடம் என்ன தெரியுமா? நரக பாதாளத்திற்கு போவாங்க. அதை ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்லி கடந்து போனார். ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். லாசரு இருந்தான், அவன் தரித்திரனாய் இருந்தான். சோத்திரம். தரித்திர ஐஸ்வர்யம் அதுவல்ல காரியம். லாசரு தேவனை பற்றி கொண்டிருக்கிறான், ஐஸ்வர்யவான் தேவனை பற்றி கொள்ளவில்லை. அதனாலே அவன் மரித்து அக்கினி கடலுக்கு போகிறான். ஆனால் லாசரு மரித்து இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போகிறான். இவர்களில் யார் பாக்கியவான்கள்? இவர்கள் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அல்லேலூயா. ஐஸ்வர்யவானா? உலக மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. ஐஸ்வர்யவாணி லாசரி வச்சு கேட்டா யாருன்னு சொல்லுவாங்க? உலக மக்கள் சொல்லுவாங்க, எப்பா அவனுக்கு அரண்மனை போல ஒரு வீடு இருக்கு, ஆமா, கப்பல் போல கார் இருக்கு, ஆஸ்திக்கு வசதிக்கு வாய்ப்புக்கு ஒன்றும் குறைவில்லை, நல்ல ஒரு மேன்மையான ஒரு மனுஷனா இருக்கிறான், இவன் அல்லவா பாக்கியவான், இவன் அல்லவா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு உலகம் இப்படித்தான் மதிப்பிடும். ஆனா அவன் எங்க போய் சேர்ந்தான்ங்கிறது சோதரம் அவங்களுக்கு தெரியாது, எங்க போகும்னு தெரியாது. லாசரை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம்? சோத்திரம், இந்த பூமியில பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருக்கும் ஐயா, இப்படி தருத்திர கோலமா, இப்படி ஒரு பிளவீனமா, சோத்திரம் இப்படி பிறந்து கிடக்கிறானே, உண்ணுகிற உணவுக்கு கூட என்ன இல்லை, சரியான ஒரு ஆகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லி உலக மக்கள் அவனை இப்படித்தான் மதிப்பாங்க. ஆனா பறவை வித்தியாசமாய் பார்க்கிறது, இவனை பொக்கிசமா பார்த்து சோத்திரம் இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்குது. அவன் இறந்து, ஐஸ்வர்யவான் இறந்து அவன் நரகத்துக்கு போகிறான். அதனாலதான் நான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற எல்லாரை விடனா ரட்சிக்கப்படாதவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான், அவங்க எவ்வளவு வசதி வாய்ப்புல இருந்தாலும் சரிதான், எவ்வளவு கோடி கணக்கில் சொத்து வச்சிருந்தாலும் சரிதான், பதவியின் உச்சத்துல இருந்தாலும் சரிதான், அவர்களை விட நீங்க எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கொஞ்ச காலம்தான், இயேசு வருவார், மறுரோமாய் முகமுகமாய் இரட்சகரை சந்திப்போம். மத்திய ஆகாயத்திலே அவரோடு கூட 7 ஆண்டுகள் இருப்போம். அதை தொடர்ந்து அவரோடு கூட மீண்டும் இந்த பூமிக்கு வருவோம். 1000 வருட அரசாட்சியை கர்த்தர் தந்து முடிவிலே பிதாவிடத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வாழ்வை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்திற்குரியவர்களாக இருக்கிறோம், அந்த ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக இருக்கிறோம். அதனால சாத்தான் நாளை நாம் என்ன பண்ணிடக்கூடாது? மோசம் போய் விடக்கூடாது. உலகத்தை பார்த்து, உலக ஆசீர்வாதங்களை பார்த்து, உலகந்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இரட்சகரை நாம் என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அவருடைய சத்தியத்தை விட்டுறக்கூடாது, ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. இதுல நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? கவனமாய் இருப்போமானால் நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பாக்கியவான்களாய் இருப்போம். இம்மையிலும் தேவன் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்ப ரட்சிப்புன்னு ஒண்ணு தந்திருக்கிறார், பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு தந்திருக்கிறார், இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார், பரம ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அது நமக்கென்று தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை வருஷமா?
கிட்டத்தட்ட 2026 ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருக்கிறார். 2000 ஆண்டு அவர் 1ஆம் நூற்றாண்டுல பிறந்தார். 33 ஆண்டுகள் என்ன பண்ணார், இந்த பூமியில இருந்தார். அதுக்கப்புறம் பரமேறி போயிருக்கிறார். சோத்திரம். அப்ப சோத்திரம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாய் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறார், உங்களுக்காக ஒரு வீட்டை அங்கே பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார். 2000 ஆண்டுகளாய் உங்களுக்காக எனக்காக ஒரு இரட்சகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறார். சோத்திரம். வந்து அதை முடிச்சிட்டு வந்து என்ன பண்ண போறார், கூட்டிட்டு போக போறார். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம 6 மாசத்துல கட்டின வீடே நமக்கு பெரிய பொக்கிஷமா தெரியுது. 2000 வருஷமா இரட்சகர் கட்டுறார். அது எவ்வளவு பெரிய மாளிகையா இருக்கும். அல்லேலூயா. நமக்கு 2000 வருஷம் ஓடுது, அவர் போய் 2 நாள் தான் ஆயிருக்கு. அவருடைய கணக்கில் 1000 வருடம் ஒரு நாளை போல். அப்ப அவர் போய் 2 நாள் தான் ஆச்சு. இந்த பூமியிலேருந்து பரத்துக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு, 2 நாள் தான் ஆயிருக்கு. அவருடைய மனதுல நம்ம இருக்க போறதே 2 மணி நேரம் தான். அவருடைய மனதுல நம்ம இருக்க போறது எத்தனை தான், ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 80, அவருக்கு 1 மணி நேரங்கிறது 40 ஆண்டுகளுக்கு சமம். ஒரு மணி நேரங்கிறது எத்தனை ஆண்டுகள். ஆமா. சோத்திரம். 1000 நீங்க வகுத்து கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அவருடைய இடத்துக்குள்ள எவ்வளவு காலங்கள் இருக்குன்னா 40 ஆண்டுகள். அப்ப நீங்களும் நானும் பிறந்து வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவருடைய மனதில் இருக்க போற நேரங்கள் எவ்வளவு நேரம் தான், வெறும் 2 மணி நேரம் தான். 2 மணி நேரத்துல 80 ஆண்டு ஓடிடும். ஆமா. ஒரு நாளைக்கு அவர் 1000 வருஷம் ஓடுதுன்னா நிமிட மணிக்கு எவ்வளவு போகுது, 40 ஆண்டுகள் ஓடுது. அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா கணக்கு வரும். அல்லேலூயா. சரி போகட்டும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இப்ப போய் கால்குலேட்டர்லாம் போட்டு தட்டாதீங்க, வீட்டில் போய் தட்டுங்க. 1 மணி நேரத்துக்கு 40ன்னு சொன்னாரு. அப்ப 24 × 40 போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 1000 வந்து நிற்கும். சோத்திரம். அப்ப 1 மணி நேரத்துக்கு 40. அப்ப நமக்கு வயசு 80 தான். சோத்திரம். பைபிள் சொன்னபடி கணக்கு வைக்கிறோம். 80 போறோமான்னு அது தெரியல. ஒரு ஏதோ சொன்னதை வச்சு ஒரு கணக்கை வச்சு 80 வச்சா கூட நம்ம தேவனுடைய மனதில் எத்தனை மணி நேரம் தான் இருக்க போறோம், 2 மணி நேரம் தான் இருக்க போறோம். அல்லேலூயா. இந்த தெளிவு இந்த காரியங்கள்லாம் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அவரோடு கூட இருக்க போறோம். அதனால நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இங்க பரதேசிய போல வாழ்ந்தாலும் சஞ்சரித்தாலும் சோத்திரம், அவர் நம்மளை இளைப்பார் ஸ்தலத்துல கொண்டு போய் வைக்க போறார். அவர் பரலோகத்துல ஒரு பெரிய மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கிறார். அதுல நம்மளை கொண்டு போய் என்ன பண்ண போறார், சேர்க்க போகிறார். அதனாலதான் சொன்னேன், எல்லாரை விட நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தமானவர்கள், பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோத்திரம். அப்ப இந்த பூமியில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி சொல்றீங்க, கேள்வி வருதுல, எப்படி சொல்றீங்க. சோத்திரம். உலகத்திட்ட இருக்கிறவன்ட்ட காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், மேன்மை இருக்கலாம், அவன்கிட்ட நிம்மதி இருக்காது. அல்லேலூயா. யாரை வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், நிம்மதியா தூங்குறானான்னு மட்டும் பாருங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாம் எவ்வளவு பிரசங்கத்துல நிம்மதியா தூங்கிட்டு போறீங்க, அவங்க எல்லாம் தூங்க முடியாது. சோத்திரம். அந்த பணத்தை சம்பாரிச்சு அந்த பணத்தை காப்பாற்றணும். சோத்திரம். எப்ப எவன் சுடுவான்னு தெரியாது, பாதுகாப்போட தான் சுத்தி திரியணும். உங்களை பாதுகாக்கிறதுக்கு 4 பேர் வராங்களா, ஒருத்தரும் கிடையாது. நம்மளை யாரும் சுட்டு ஒரு குண்டை யார் வேஸ்ட் பண்ண போறா. சோத்திரம். அதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்களாம் அப்படி இல்லை, பெரிய பெரிய பதவியில இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கடைக்கு போக முடியாது, அவ்வளவு பாதுகாப்போட தான் என்ன பண்ணணும், போய் வரும். நமக்கு பார்த்தா பிரமிப்பா இருக்கு. அடே அப்பா, முன்னாள் 5 காரு பின்னால் 5 காரு, தனியா போய் சொல்லி சுட்டு கொண்டு விடுவாங்க. அல்லேலூயா. சோத்திரம். நீங்களும் நானும் அப்படி இல்லை, எங்க வேணாலும் தனியா போயிட்டு வரலாம். அல்லேலூயா. சோத்திரம். ஆனா அதை பார்த்து பிரமிக்கிறோம். ஏப்பா, முன்னாள் 5 கார் போறப்பா, பின்னால் 5 கார் போகுதே, துப்பாக்கி வேற தூக்கிட்டு என்ன பண்றாங்க. ஏதாவது நிம்மதியா கேட்டா ஒரு இடத்துக்கு போக முடியுமா, எல்லா இடத்துக்கும் இவங்க வந்துகிட்டே இருக்கணும். கர்த்தர் சோத்திரம். அப்ப நீங்கள் நான் பாக்கியவான்கள் தானே. கர்த்தர் சோத்திரம். அப்ப இந்த பூமியில கர்த்தர் நிம்மதியை வச்சிருக்கிறார். நல்லா 3 வேளை சாப்பிட்டோமா, நைட்டு 9 மணி ஆனா ஒரு கறக்கம் வந்துருது. நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா. நல்லா தூங்கி காலைல எந்திரிச்சு அப்படி போறீங்க, இது பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் சோத்திரம். அவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. வேற எலெக்ஷன் வந்துருச்சா, யார் ஓட்டு எங்க போய் என்ன பண்ணது சொல்லி அவங்களுக்கும் தூக்கம் இல்லை, அதிகாரிகளும் தூங்க விடுறது இல்லை. சோத்திரம். பார்த்தா நிம்மதியா இல்லை. ஆனா நீங்களே நானா நல்லா ஹாயா தூங்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. யார் வந்தா என்ன, யாரு போனா என்ன, என்னமோ நடக்கட்டும் உலகத்துல அப்படின்ட்டு இரவும் பகல் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நிம்மதியா தூங்குற நீங்க அல்லவா பாக்கியவான்கள். அல்லேலூயா. பதவியில் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் இல்லையே, பதவி பிடிச்சிட்டால் 2 நாள் தான் சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வருகிற பிரச்சனைகளை பார்த்து அவங்களுக்கு அதுவும் அந்த தூக்கமும் கலைஞ்சு போயிடும். அல்லேலூயா. சோத்திரம். நமக்கு இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் என்ன கிடையாது, கவலை கிடையாது. பக்கத்துல அணுகுண்டு ஓட்டாலும் நம்ம கொரட்ட சத்தம் தான் பெருசா இருக்கு. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பாக்கியவான்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சோத்திரம். இது புரியாம என்ன பண்றோம், இந்த பூமியிலையும் கர்த்தர் பாக்கியவானா தான் வச்சிருக்கிறார்.
பரலோக பிரஜையாவும் கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்? இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் பாக்கியவானா வச்சிருக்கிறார். அதனால நீங்க சந்தோஷப்படணும். நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மளை போல இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரும் இல்ல. அல்லேலூயா, சோத்திரம். அவ்வளவு நிம்மதியா வச்சிருக்கிறார், அவ்வளவு சுகமா வச்சிருக்கிறார். கூப்பிட்ட நேரத்துக்கு ஆண்டவர் உடனே பதில கொடுக்கிறார். உடனே சோத்திரம் தட்டி தேவதூதனை அனுப்புறாரு. என் புள்ள கூப்பிடுறா, தூங்காத, ஓடு ஓடு அப்படின்னு என்ன பண்றார்? தேவதூதனை தட்டி விடுவார். நிக்க முடியாது, தேவதூதன் சும்மா நிக்க முடியாது. நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பதில கொண்டு வந்து சேர்க்கணும். உங்களுக்கு ஒரு தேவைன்னா அதை செய்யும்படி தேவதூதர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? உடனே கட்டுற, என் புள்ள கூப்பிடுறா பூமியிலேருந்து, ஆமா சோத்திரம், அதுக்கு இந்த வேலையை செய்யணும், போய் சீக்கிரம் செஞ்சு கொடு அப்படிம்பார். அதெல்லாம் வந்து செய்வார். நீங்க சும்மா நினைக்க ஒரு ஜபத்தை பண்றீங்க, ஆண்டவரை போக்குவரத்துல பயணம், நான் அப்படிதான் நினைப்பேன். நம்ம எவ்வளவு பெரிய எஸ்கார்டோட போயிட்டு இருக்கிறோம். வண்டியில போயிட்டு போது இப்படி நினைப்பேன். நமக்கு முன்னால ஒரு 4 தேவதூதர்கள் போயிட்டு இருக்காங்க, சைடுல 2 தேவதூதர்கள், பின்னால 4 தேவதூதர்கள். நான் என்ன வேகத்துல போறேனோ அந்த வேகத்துல அதுபோல என்ன பண்ணிட்டு வரணும்? பறந்து என்னை பாதுகாக்கும்படி வந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. சோத்திரம். நீங்க நானும் ஜெபிச்சுட்டு போனா வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அல்லேலூயா, சோத்திரம். நீங்க ஒரு வேலையை செய்யும் போது ஜெபிப்பீர்களானால் அந்த வேலையில உங்களுக்கு உதவி செய்யவும் உங்களை பாதுகாப்பதற்கும் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணியிருப்பார்? கட்டளை இட்டிருப்பார். அவங்கள சும்மா இருக்க முடியாது. தேவதூதர்கள் உங்களுக்கு வேலை செய்வதற்காக தேவன் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் என்ன பண்றது இல்லை, அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. சோத்திரம். எந்த வேலை செஞ்சாலும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலையில உங்களுக்கு உதவி செய்வார். அது உங்களுக்கே தெரியாது. அது கடினமான பகுதியை இலகுவாக்கி கொடுப்பார். அதை நேர்த்தியாய் கர்த்தர் கொண்டு வருவார். அதை தொடர்ந்து சோத்திரம், அதுல ஆபத்து இருக்குமானால் அதிலிருந்து தப்புவித்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? தூதருடைய வேலை. ஏன்னா தேவன் சொல்லுவார், என்கிட்ட சொல்லிட்டான் என் பிள்ளை, என்ன பண்ணியோ தெரியாது, அந்த வேலையை சிறப்பா செஞ்சு கொடுக்கணும், அவனை பாதுகாக்கணும், இல்லைன்னா உன்னை தொலைச்சு போடுவேன் அப்படிம்பார். அதனால சோத்திரம் அப்படியே நிற்போம். சோத்திரம். ஒரு மீன் சோத்திரம் யோனாவை விழுங்குறதுக்கு எப்படி சுத்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கப்பல்ல போறாங்க, தூக்கி போட போறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார் மீன்கிட்ட, யோனா உள்ள அவன் உயிரோட பிழைக்கணும், செத்துறக்கூடாது. செத்த நீ தொலைஞ்ச, என்ன பண்ணுவே தெரியாது, அவனை விழுங்கி எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? கரையில கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த மீன் என்ன தவிச்சிருக்குன்னு தெரியுங்களா? எந்த திசையில போட போறாங்கன்னு தெரியல, எந்த நேரத்துல போடுவாங்கன்னு தெரியாது. கிழக்க போடுவாங்களா, மேற்க போடுவாங்களா, வடக்க போடுவாங்களா, தெற்க போடுவாங்கன்னு தெரியாது. அந்த கப்பலை சுத்திக்கிட்டே இருக்கும். சோத்திரம். என்ன வேகத்துல சுத்துனுச்சு, பூமி என்ன சுத்துனுச்சு, அதோட மின்னல் வேகத்துல. ஏன்னா விழுந்த நிமிஷம் என்ன பண்ணணும்? அவனை கவி பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மீனுக்கு தேவன் கட்டளை இட்டு இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. யோனாவை காப்பதற்கு என்ன பண்ணாராம்? மீனுக்கு கட்டளை இட்டார். அது விழிப்பா நிக்குது. விழுந்த அடுத்த செகண்ட் தான் சோத்திரம் மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டா. சேஃபா கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் 3 நாள் என்ன பண்ணுச்சு? பயணக்களம். இவருக்கு 3 நாள் வயிற்றுக்குள்ள இருக்க முடியல, ஒரே நாத்தம். குடலுக்குள்ள போனா அப்புறம் மணக்குமா? ஆமா, மீனுடைய குடலுக்குள்ள போயிட்டாரு. குடலுக்குள்ள போனா ஒரே நாத்தம் தாங்க முடியல. சோத்திரம். அப்பத்தான் அழுகையின் ஜெபம், உபவாசத்தின் ஜெபம் கட்டாயப்படுத்தி உபவாசத்துல வச்சார் யோனாவை. கட்டாயப்படுத்தி என்ன அவனை ஒப்பு கொடுக்க வச்சார். சோத்திரம். இல்ல இவன் அப்படி மீன் ஜெரிச்சிரும், வயிற்றுக்குள்ளே நீ ஜெரிச்சு போயிருவேன். அதனால ஒழுங்கா உசுரோட சேரணும்னா ஒழுங்கா மண்டிட்டு ஜோமன், ஒழுங்கா உபவாசம். அப்ப மீன் வயிற்றுக்குள்ள அவர் உப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் நினைவிக்க என்ன பண்றேன், போறேன், சரி நீங்க சொல்ற ஊழியத்தை என்ன பண்றேன், செய்யறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து 3 நாள் உபவாசம் பண்ணி முடிக்க ஆண்டவர் என்ன பண்ணார்? சேஃபா கரையில கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு படகை பிடிச்சிட்டு வரல, இவரே மீனே என்ன பண்ணிட்டார்? மீன் வழியாவே சேர்ந்துட்டார். மீன்ல வழியில கக்குன உடனே அந்த கரையில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பிரமிச்சுட்டாங்க. அங்க மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்கல்ல அந்த தேசத்துல, அந்த தேசத்துல இருக்கிற மீனை தெய்வமா கும்பிடுவாங்க உலகம். மீன் ஒரு ஆளை என்ன பண்ணிருக்கு? கக்கி இருக்குடா. தெய்வமே ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்கு? அனுப்பி இருக்கு. இவன் என்ன சொன்னாலும் கேட்கணும், இவன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணணும்? பட்டணம் 40 நாள் எல்லாம் அழிச்சு நாசமாக போறீங்க அப்படிங்கிறான். யாரு? யோனா. ராஜா எதிர்க்க முடியாது, எந்த மனுஷனை எதிர்க்க முடியாது. ஏன்னா மீன் வயிற்றுலேருந்து வந்திருக்கிறான். சோத்திரம். சும்மா பசை பிடிச்சி வரல, பிளேட்ல இறங்கல, மீனுக்குள்ளேருந்து என்ன பண்ணி இருக்கிறான்? வந்திருக்கிறான். ஒருத்தன் 10 நாள் ஊரே பரப்பி இருப்பான். அதனால காட்டு தீய போல என்ன பண்ணிருச்சு? மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான். ஐயா, அவனை பார்க்கவே பயமா இருக்கு. அவன் தாடி ஈடியமா வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால கிட்ட நெருங்க முடியல. அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை பார்த்தா மனம் திரும்பல. 40 நாள் அந்த பட்டணம் அழிய போதுண்டான். எல்லாம் கொலை நடிக்க போயிருச்சு. சோத்திரம். ஓடி போய் ராஜா முதற்கொண்டு எல்லா மனுஷர்களும் மீன் வயிற்றுக்குள்ளேன்னு வந்திருக்கிறானே, வேற எங்கேயாவது வந்திருந்தா கூட அவனை எதிர்க்கலாம் அப்படின்னு பயந்து நடுங்கி, ஆண்டவரே எங்களை காப்பாத்துக்க, நாங்க செஞ்ச அக்கிரமங்களாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனம் திரும்பி அப்படியே ஆண்டவர்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஓர கண்ணா பாக்குறாரு யோனா. இன்னும் ஒருத்தரும் ஜாக காணும் அப்படின்னு. சொன்னது நடக்கணுமா, இல்லைன்னா பொய் தீர்க்கதரிசின்னு சொல்லிடுவாங்களாம். இவருக்கு பிரஸ்டீஜ் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு உயிர் பிரச்சனை ஊசலாடிக்கிட்டு இருக்கு.
அவன் எப்படியாவது நான் தப்பணுமே கர்த்தருடைய காலில் விழுந்துட்டு இருக்கிறான். அப்ப ஒருத்தரும் சாகலைன்னா என்னன்னு சொல்லுவாங்க? போய் தீர்க்கதரிசி இல்ல சொல்லுவாங்க. அப்படிங்கிற பிரஸ்டீஜ்ல இவர் வந்து நிக்கிறார். ஆனா ஆண்டவர் வந்து இவருக்கு வந்து பேசுறாரு பாரு, ஏடா வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசத்தை இத்தனை லட்ச ஜனங்களை எப்படா நான் அழிப்பேன், அவன் தான் மனம் திரும்பிட்டானே அப்படின்னு சொல்லி இவனை தேத்தப்பட்ட பாடு பெரும்பாடாகி போச்சு. சோத்திரம். அவர் அப்ப இவன் டைலாக் அப்பவே நான் சொன்னா இல்லையா, இந்த ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னா இல்லையா, நீங்க இந்த வேலையெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, அப்ப என்னை போலி ஊழியக்காரன்ல சொல்லுவாங்க, போய் தீர்க்கதரிசியில சொல்லுவாங்க, என் இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான், பயங்கரமா ஃபைட் பண்றான். ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு புரிய வைக்கணுமே அப்படின்னு ஒரு ஆமணிக்க செடி அப்படி வளர விட்டார். வளர்ந்தோன்னு அப்படியே வெயிலுக்கு நிழலா இருந்தோன்னு ஒரே சந்தோஷம். உடனே அடுத்த நாளே என்ன பண்ணிட்டாரு, பூச்சிக்கு கட்டளையிட்டார், ஒரே நாள் அழிச்சிருச்சு. மண்டையை பொழக்குது வெயில். உடனே இந்த ஆமணிக்க செடிக்காண்டி என்ன பண்றான், அங்கலாய்க்கிறான், இப்படி செத்து போச்சு இந்த மரம் அப்படின்னு. ஏண்டா, ஒரு மரத்துக்கு ஒரு நாள்ல நீ அதுக்கு தண்ணி ஊத்தல, அதை பராமரிக்கல, அது ஒரே நாள்ல வளர்ந்து ஒரே நாள்ல மடியுது. இந்த மரத்துக்கே நீ இவ்வளவு அங்கலாய்ப்பினா, லட்சக்கணக்கில் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் இத்தனை திரளான ஜனங்களை எப்படி நான் அழிப்பேன் அப்படின்னு அவனுக்கு கர்த்தர் புரிய பண்ணினார். அல்லேலூயா, சோத்திரம். எதுக்காண்டி இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. நீங்கள் நானும் பாக்கியவான்கள். பாதுகாப்பு, சோத்திரம். தேவதூதர்கள் அவ்வளவு பாதுகாப்பு. நான் உண்மையில அதே நேரத்தில் வண்டியில பறக்குறது தான், வேகத்தை தான் கூட்டுறேன், 80-90 தான் போவேன். சோத்திரம். ஆனா அந்நிய பாஷையில போயிட்டு இருப்பேன். சோத்திரம். என்னுடைய ஆவியில நினைப்பேன், முன்னால 3-4 பேர் தேவதூதர்கள் பறந்து நம்மளோட வந்துட்டு இருக்கிறாங்க, பின்னால 4 பேர் வராங்க, லெப்ட் ரைட். சோத்திரம். பெரிய பாதுகாப்போடு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் போவேன். சோத்திரம். அதுக்குன்னு நீங்கள் ஓட்டிடாதீங்க. சோத்திரம். நீங்க நல்லா ஜபத்தோட போகணும். நமக்கு கவனக்குறைவு வரத்தான் செய்யும், இருந்தாலும் தேவன் கிருபையாய் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதனால நிதானமா ஓட்டுங்க, தெளிவா ஓட்டுங்க, ஒரு கட்டுப்பாடுடைய எல்லையை தெரிஞ்சு ஓட்டுங்க. எந்த இடத்துல எவ்வளவு வேகத்துல போகணும். சோத்திரம். அந்த எல்லை, அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த புத்தி இருக்கணும். சும்மா இதுக்குள்ள 80ல போறேன்னு சொன்னா எங்கேயாவது குறுக்கால வந்துச்சுன்னா மல்லாக்க விழுந்து கிடப்பீங்க. அதனால கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் இல்லை. சோத்திரம். சரியான ஒரு பாதுகாப்பு இருக்கு. ரைட், போகலாம், அவசரத்துக்காண்டி போறோம். அதுபோல திடீர்னு ஏதாவது ஒன்று வந்தாலும் கட்டுப்படுத்த முடியுங்கிற ஒரு காரியம் இருந்தா அந்த இடத்துக்கு போகணும். அதை தாண்டி தேவன், அதை தாண்டி சத்துரு எப்படிப்பட்ட ரூபங்களை நமக்கு விபத்துகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் நம்மளுக்காக பாதுகாப்பா வச்சிருக்கிறார். பத்தியா, ஜெபத்தோடு பயணத்தை தொடங்கி இருக்கும். பத்தியா, தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். அல்லேலூயா. அதனால இம்மையில அவ்வளவு பெரிய பாதுகாப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. சோத்திரம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமை. சோத்திரம். இம்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, மறுமையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட, உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த பூமியில யாருமே இல்லை. நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இதை நினைச்சு சந்தோஷப்படணும். கஞ்சி தான் இருக்கேன்னு நினைக்க கூடாது. சோத்திரம். நீங்களாவது வாய் வழியா சாப்பிடுறீங்க, அநேர் டீப்ல தான் சாப்பிடுறாங்க. சோத்திரம். இங்கனக்குள்ள ஓட்டையை போட்டு சிரஞ்சில அனுப்புறாங்க, வயிற்றுல ஓட்டையை போட்டு அதுல சிரஞ்சில அனுப்புறாங்க. என்ன சாப்பிட்டீங்க? மாதுளம்பழம் ஜூஸ். எப்படி சாப்பிட்டீங்க? இப்பதான் வயிற்றுல ஏத்தி இருக்கிறாங்க. மாதுளம்பழம் ஜூஸ் எங்கிட்டு போகுது? உங்களுக்கு எனக்கு வாயில போகுது இல்லையா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த ருசியை ருசிச்சுல உள்ள அனுப்புறோம் வயிற்றுக்குள்ள. அவனுக்கு என்ன ருசினே தெரியாது. எப்படி ருசி தெரியும்? நேரா இறப்பைக்க சிரஞ்சில போகுது. பாத்திரிக்கல அப்படியெல்லாம் பேசலாம் பார்த்து நான் ஜோம் பண்ணி இருக்கிறேன். நான் நினைப்பேன், எப்பா இது ருசி என்னன்னு தெரியாதே. வயிற்றுக்கு போயிருச்சு உணவு, வயிற்றுக்கு உணவு போயிருச்சு, என்ன ருசின்னு தெரியும். எங்க தகப்பனார் ஆஸ்பத்திரியில் இருந்தார் கிட்ட 15 நாள். அவருக்கு ஸ்ட்ரிப்பு குளுக்கோஸ் தான் ட்ரிப்பு ஏறிட்டு இருக்கு. ஐசியூவில் இருக்கிற, அங்கே சோறு கஞ்சி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ட்ரிப்பு தான் அவங்களுக்கு ஃபுல். அவர் போய் பார்க்கும்போது கடைசி 2 மணி நேரம் சாப்பிடண்டா, ஏதாவது சாப்பிடணும், மீன் குழம்பு வச்சு கொண்டு வாங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் மீன் குழம்பு சாப்பிட முடியல. என்ன பண்ண? சோத்திரம். சாப்பிட்றதுக்கு காலம் இல்லை பாருங்க. சோத்திரம். அப்ப 15 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம, சோத்திரம். இந்த குளுக்கோஸ் அதுக்கு வேண்டிய எனர்ஜி போகுது, உடம்புக்கு வேண்டிய எனர்ஜி போகுது, ஆனா வாய் வழியா போகல. சாப்பாடு என்ன பண்ணல? ருசி பார்க்கல. நீங்க உப்பு குறைஞ்சிட்டா கத்துறீங்க, உப்பை கூடிட்டாலும் கத்துறீங்க. சோத்திரம். இந்த நாக்கு வழியா போறதுனால தானே கத்துறீங்க. அல்லேலூயா. சோத்திரம். எவ்வளவா ருசிச்சு உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும். சோத்திரம். ஒண்ணு ஒண்ணா டேஸ்ட் பண்ணி அத்தனையும் ருசிச்சு. அப்ப நீங்களும் நான் பாக்கியவான்களா இல்லையா? அல்லேலூயா. சோத்திரம். ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போய் ஜெபிச்சு முடிச்சோம். அவருக்கு பெரிய சந்தோஷம். நான் ஒரு ஊழியக்காரோட போயிருந்தேன், அதனால நமக்கும் சோத்திரம் நல்ல வகை தகவல். ஏன்னா ஊழியரோட போனால் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிடும். நிறைய பேர் ஊழியருக்கு வண்டி ஓட்டுறதுலே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, எங்கிட்டு சுற்றியும் நமக்கு ஒரு இடம் கிடைச்சிடும். டிரைவராக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஆமா, ஏன்னா எங்கிட்டாவது யாரா இருந்தா கூட கழட்டி விட்டலாம், டிரைவர் என்ன முடியாது, கழட்டி விட முடியாது. அதனால ஊழியருக்கு அடுத்தபடி டிரைவருக்கு என்ன பண்ணிடும்? நல்ல சாப்பாடு கிடைச்சிடும். அதே போல நல்ல தூக்கமும் கிடைச்சிடும்.
ஏய் அவனை தூங்க வச்சிருப்பா, அடுத்து டிராவல் பண்ணணும், ஓட்டணும், அதனால அவனை முழிக்க. அதனால நம்ம புதுக்கோட்டையில் இருக்கிற 6 பேர் வண்டி ஓட்டுவாங்க. அதுல எல்லாம் நினைப்பாங்க, நம்ம அந்த டிரைவர் சீட்ல போய் உட்காந்துட்டோம், சகல சலுகையும் கிடைக்கும். அல்லேலூயா. அதனால முந்துவாங்க, அண்ணே நான் ஓட்டேன், சரி போட்டு கத்த நல்லவரா இருக்கிறார். எதுக்காண்டி சொல்ல வந்து என்கிட்ட ஓடிருச்சு. சரி, ஊழியர்கள் அவன் சோத்திரம், ஊழியரோட எல்லாம் கிடைக்கும். கத்த நல்லவரா இருக்கிறார், நல்ல சாப்பாடு கொடுப்பார். ஊழியரோட ஜபத்துக்கு போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு, நல்ல சாப்பாடு. ஆமா, பறக்கிறது, தாவுறது, நீந்துறது எல்லாம் தட்டில் இருக்கு. சோத்திரம், நல்ல வடதடம்புல சாப்பிடலாம். பரவாடா, நீங்க நல்லா சாப்பிடலாம், நல்ல சாப்பாடு வச்சிருக்கிறாங்களே, நல்ல ஹை கிளாஸ், பெரிய ரிச்சான ஃபேமிலி. அவர் வந்து அந்த அந்த வீட்டுடைய ஓனர் வந்து உட்கார்ந்தார். அவருக்கு டம்ளர்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவருக்கு தட்டே காணோம், ஒரு கிண்ணத்திலையும் ஒரு டம்ளர் கொடுத்தாங்க. எங்க 2 பேருக்கு அவ்வளோ இருக்கு, சிக்கன், மட்டன், முட்டை, ஆமா காடை, அது இதுன்னு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. என்னையா அப்படின்னு கேட்டேன். இதாயா கஞ்சி தான் சாப்பாடு, இந்த கூழு தான், இதை தவிர எதுவும் சாப்பிட முடியாது. எல்லா வியாதியும் சரீரத்துக்குள்ள இருக்கு, எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது, எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. பாருங்க, வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து அதை அதை அனுபவிக்கிறதை கர்த்தர் என்ன பண்ணிடுறாராம், பிடுங்கிடுறாராம். அவ்வளோ ஆஸ்தி இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு. தினமும் மட்டன் பிரியாணி சாப்பிடலாம், தினமும் மீன் சாப்பிடலாம், எல்லாம் குறையில்லாம இருக்கு. ஆனா தொட முடியாது, ஒன்ன தட்டாலும் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கணும். அல்லேலூயா. சோதரர், நமக்கு கிடைக்கல, நமக்கு மீன் முட்டையும் கறி என்ன முடியல, பக்கத்துக்கிட்ட ஓடி திரியுது. இன்னைக்கு வேற பார்த்துட்டு வந்திருக்கீங்க. சோத்திர உபவாசம் பார்த்தா முடிஞ்சிருக்கு, கத்தரு சோத்திரம். ஆனா அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. எத்தனை பேர் தெரியுமா சோத்திரம், அந்த அம்மா சோத்திரம், அட கஞ்சி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, உப்பு இல்லாம சாப்பிடணுமா, எதுவும் போடக்கூடாது, உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கும்பாங்க. எத்தனை வருஷமா, ரொம்ப வருஷமா இதான்ப்பா எனக்கு சாப்பாடு, உப்பு இல்லாததா. ஆமாப்பா, இந்த கஞ்சியை உப்பு இல்லாம போட்டு சாப்பிட்டுருவீங்களா, பழகி போச்சுப்பா. எனக்கு பார்த்தேன், உப்பு இல்லாம எப்படா சாப்பிட்றது. எத்தனை வருஷம், 3 வேளை உப்பு இல்லாத சாப்பாடு தான். அல்லேலூயா. வீடு வசதி வாய்ப்பு பணம் காசு எல்லாம் பக்காவா இருக்கு, ஆனா ஒரு சொட்டு உப்பு போட்டுற முடியாது, எதையும் சேர்த்துட முடியாது. 3 வேளை கஞ்சி. அல்லேலூயா. எப்படி அது வேணுமா உங்களுக்கு, வீடு கிடைக்கும், காரு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஆனா சோத்துல மட்டும் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. 3 வேளை கஞ்சி தான். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு உப்பு போட்டு 4 மீனை சாப்பிட்டு செத்து போனாலும் பரவாயில்லைங்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சோத்திரம், என்ன சாப்பிட்டாலும் வயிறு செரிச்சிருது. சோத்திரம். அப்ப நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். கர்த்தர் நமக்கு இந்த பூமியிலே சமாதானத்தை தந்திருக்கிறார், நிம்மதியை தந்திருக்கிறார். அது விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதமா இருக்கிறது. சரி, நீங்களே உங்களையே பாக்கியவானா தான் வச்சிருக்கிறாரு, ஆனா ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறார். அந்த நிபந்தனைக்கு உட்பட்டவங்க தான் பாக்கியவான்கள். உலக மனுஷனை விட நீங்க பாக்கியவான்கள் தான், உலகத்தில் இருக்க எல்லாரை விட நீங்க பாக்கியவான்கள் தான். கர்த்தர் நிம்மதியை தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை சொத்திரம் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஆனா தேவ ஜனத்திற்குள்ள நீங்க பாக்கியவான்களா இருக்கணும். அல்லேலூயா. அந்த இடத்தை எட்டி பிடிக்கணும். யாக்கோபுக்கு 12 புத்திரர்கள் தான், அத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா அதுல யோசேப்பு விசேஷித்தமானவன், அவன் மிகப்பெரிய பாக்கியவானா இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவ ஜனத்துக்குள்ள நம்ம பாக்கியவான்களா இருக்கணும், ஊழியர்களுக்குள்ள நம்ம பாக்கியவான்களா இருக்கணும். தேவ ஜனம், தேவனுடைய மக்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஆவிக்குரிய மனவாட்டி சபை என்று சொல்லுகிற அப்படிப்பட்டவர்களுக்குள் நீங்கள் நான் எப்படி இருக்கணும், பாக்கியவான்களா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறத தான் சிந்திச்சு இந்த கூட்டத்தை நம்ம என்ன பண்ண போறோம், முடிக்க போறோம். அதுல பிரதானமாய் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயந்து. அல்லேலூயா. யாருக்கு பயப்படணுமா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப தேவ பிள்ளைகளுக்குள்ள நீங்க பாக்கியவான்களா இருக்கணும். எல்லாரும் கர்த்தருக்கு பயப்பட முடியாது, எல்லாரும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கவும் முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. அந்த அளவுக்கு தான் கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க, அந்த அளவுக்கு தான் கர்த்தருடைய வழியில் நடப்பாங்க. எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து எந்த அளவுக்கு கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் தேவ ஜனத்திற்குள் அவர்களை விசேஷித்த விதமாய் வைப்பார். அல்லேலூயா. தேவ ஜனங்களுக்குள் அவர்கள் பாக்கியவான்களாய் கர்த்தர் வைப்பார். அப்ப எந்த அளவுக்கு நீங்க தேவனுக்கு பயப்படணும். சோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். ஒரு வார்த்தை பேசுகிறதா இருந்தாலும், ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும், தேவன் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார், அவர் கவனமாய் கேட்கிறார்ங்கிறதை புரிந்து நம்ம பேசணும், காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவார்களாம், பேசுவார்கள், அதை தேவன் உற்று கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பக்கத்துல தான் அவர் இருந்து கேட்பார், என்ன பேசுறீங்க,
சோத்திரம், புரளி பேசுறீங்களா, இல்ல முறுமுறுக்கிறீங்களா, இல்ல கோழி சொல்றீங்களா, இல்ல வேற ஏதாவது பொய்ய பேசுறீங்களா, இல்ல உங்க லாபத்துக்காக எதையாவது செய்றீங்களா, சோத்திரம் குற்றப்படுத்துறீங்களா, குறை சொல்றீங்களா, எல்லாம் பக்கத்துல நின்று கேட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில இந்த புரளி பேசிட்டு போயிடக்கூடாது, கோழி சொல்லிட்டு போயிடக்கூடாது, சோத்திரம் குற்றப்படுத்திட்டு போயிடக்கூடாது, குறை சொல்லிட்டு போயிடக்கூடாது. சோத்திரம், சில பலவீனங்களை பார்த்து அவங்களுக்காய் தேவனிடத்துல பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதன் மேல் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்கள் புரளி பேச மாட்டாங்க, குற்றப்படுத்த மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அங்கு பலவீனங்கள் இருக்குமானால் அதற்காய் பரிந்து பேசுகிற இடத்துல தான் அவர் நமக்காய் என்ன பண்ணுவார்? அவர்கள் ஜெபிப்பார்கள், அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போய் பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? உட்கார்ந்து இருக்கிறார். அவர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? உங்களுக்காக, எனக்காக என்ன பரிந்து பேசுறார்? நம்ம வாழ்க்கையில தவறும் போதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் வரும்போதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போதெல்லாம், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு வரும்போதெல்லாம், இடம் கொடுக்கும் போதெல்லாம், நம்ம எங்கெல்லாம் தடுமாறி வீழ்ச்சி அடைகிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுங்களா? பிதாவாகிய தேவன்கிட்ட பரிந்து பேசுறார். பரிந்து என்ன பண்றார்? பேசுறதுனாலதான் சில தவறுகள் கடந்து வந்த போதிலும் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தொடர்ந்து தீமைகளை தீவிரிச்சிடக்கூடாது. நம்ம மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற இடத்துக்கு நேராய் கடந்து போகணும். ஆனா சாத்தான் இருக்கிறான், அவன் ஒரு திரள் கூட்டமா இருக்கிறான். இவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து குற்றப்படுத்துறதா அவனுக்கு வேலை. இரவும் பகல் அதைத்தான் செய்யறான். நீங்க ஒரு தவறு செஞ்ச அடுத்த நிமிஷம் இங்க கம்ப்ளைண்ட்டை கொண்டு போயிருவான். யாரு? பிசாசு கொண்டு போயிருவான். ஏன்னா உங்களை எப்படியாவது குற்றவாளியா காமிச்சு தேவன் உங்களை என்ன பண்ணிடணும்? தண்டிச்சிடணும். அப்படிங்கிறதுக்காக நீங்க செய்கிற ஒவ்வொரு தப்பையும் அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அடுத்த வினாடி பொழுதுல எங்க கொண்டு போயிருவான்? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு, 12வது அதிகாரத்திலயா? சரி, நேரம் இல்லை, சோத்திரம். அப்ப அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்கிட்ட சொல்லுவாரு, சோத்திரம், என் பிள்ளை தவறு செஞ்சதெல்லாம் உண்மைதான், தப்பு செஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் இந்த பிள்ளைக்காகத்தான் நான் என்ன பண்ணேன்? சிலுவையில் அடிக்கப்பட்டேன். அந்த தண்டனையை தான் இந்த பூலோகத்துல நான் என்ன பண்ணேன்? ஏற்றுக்கொண்டே. என் காயத்தை பாருங்க, தழும்புகளை பாருங்க அப்படின்னு சொல்லி பரிந்து பேசி அந்த தப்புக்கு தண்டனை நம்ம வாழ்க்கையில வராதபடிக்கு அவர் என்ன பண்ணுகிறார்? பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் நானும் தப்ப முடியாது. செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் கணக்கு கொடுத்தான் பெரிய சோத்திரம் அப்பப்ப அதிரடியா இறங்கிடுவார். ஆனா சோத்திரம், கர்த்தர் நமக்காய் பரிந்து பேசுறதுனால சோத்திரம், எப்படியாவது என் பிள்ளை திருந்திரும், என் பிள்ளை கொஞ்ச நாள் சோத்திரம் இந்த தேவ செய்தியை கொடுத்துருவேன், இந்த தூதை அனுப்பிடுவேன், இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்துருவேன், சோத்திரம் எந்த ரூபத்தில் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன், சோத்திரம் கண்டிப்பா கேட்டு என்ன பண்ணிடும்? திருந்திரும், மனம் திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? காலங்களை நமக்கு நீட்டித்து கொடுப்பார். ஆமை சோத்திரம், கிரேஸ் பீரியடை கர்த்தர் நமக்கு தந்து நம்ம செய்யற தப்புக்குரிய தண்டனை வராதபடி பாதுகாக்கிற வேலையை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் அவருக்கு பிள்ளைனா சோத்திரம், அப்ப தவறு செய்வாங்க. சோத்திரம், சில பேர் மேல குற்றங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், நமக்கு தெரிய வரலாம். அதை குறை சொல்லிட்டு போறதா, குற்றப்படுத்திட்டு போறதா? சோத்திரம், நம்மளும் பரிந்து பேசி ஜெபிக்கிற இடத்துக்கு வரணும் இல்லையா? அந்த இடத்தை நிரப்பத்தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அப்படி தேவனுக்கு பயந்தவர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளை நடக்கிறவர்கள் அந்த இடத்திலே வருவார்கள். நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்கணும், கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்களா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆசீர்வதிப்பாரா? அவங்க கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்க எந்த காரியத்தில முயற்சி எடுத்தால் சோத்திரம், எல்லா காரியங்களிலும் அவர் என்ன பண்ணுவார்? ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பார். சோத்திரம். 2வது வசனத்தை வாசிங்க. பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ கையிட்டு செய்யற எல்லா பிரயாசம், நீங்க செய்யற வேலைகள், உத்தியோகங்கள், சோத்திரம் என்ன காரியமா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், சோத்திரம் நீங்க என்னென்ன வேலைகளை செய்றீங்களோ அந்த வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்து அவர் நமக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப நம்ம செய்யற வேலைகளை ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அதை தேவன் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிச்சு கொடுக்கிறார். அது நிமித்த நன்மை பாக்கியம் உண்டாகும். அடுத்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். மனைவி பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அடுத்து சொல்றாரு, கர்த்தருக்கு இன்னும் சோத்திரம் பயந்து கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்பீர்களானால், சோத்திரம் இவ்விதமாய் அப்படின்னா சீயோனின் வாழ்வை காண்பாய், எருசலேமின் வாழ்வை காண்பாய். சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார்.
உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானத்தை நீ என்ன பண்ணுவாய்? காண்பாய். காண்பாய் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நீயும் சமாதானமா இருப்ப, உன் பிள்ளைகளும் சமாதானமா இருக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளும் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு மாத்திரம் நீங்களும் நான் பயந்து இருந்துட்டா இந்த ஒரு அதிகாரத்துல எத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமை சோத்திரம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் ரெண்டு தானே நம்மள்ட்ட கேட்கிறார். ஒண்ணு என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு பயப்படணும். அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்க எனக்கு என்ன பண்ணுங்க? கிருபை தாங்கப்பா. பயம் இல்லாமல் என்ன பண்ணிடக்கூடாது? நடந்துடக்கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். சோத்திரம். அதுபோல உம்முடைய வழிகளில் நடக்கும் எனக்கு என்ன பண்ணுங்க? கிருபை தாங்கப்பா என்று சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். லேவி கோத்திரத்துல ஒரு குரூப் இருக்கு, கோராகுன்னு ஒரு குரூப் இருக்கு. அல்லேலூயா. அவர்களும் லேவியர்கள் தான், லேவியுடைய பிள்ளைகள் கோராக். ஆனா அவர்கள் பணிவிடை ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? ஆசாரிய ஊழியத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆசாரிய ஊழியத்தை எதிர்பார்க்க. இதனால மோசையோடும் ஆரோனோடும் மிரியாமோடும் வாக்குவாதம் பண்றாங்க, எதிர்த்து நிற்கிறான். மோசே கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறார், ஆரோன் ஆசாரிய ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். இது அன்னைங்கிறதுக்காண்டி கொடுக்கல, அக்காங்கிறதுக்காண்டி கொடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா சோத்திரம், இந்த கோராகுல இருக்கிறவங்க சோத்திரம் எங்களுக்கு அதுல பங்கு இருக்குன்னு என்ன பண்றாங்க? முடியாடுறாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்தார், சோத்திரம் ஒரு 4-5 பேர் இவங்க கிட்டுன்னு ஒரு 250 பேரை திரட்டிட்டாங்க. எத்தனை பேர் திரட்டிட்டாங்க? ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மோசைக்கு எதிராக என்ன பண்றாங்க? எல்லாம் தெய்வ பயம் இல்லாமல் செய்கிற காரியம். அல்லேலூயா. சபைக்கு எதிராகவும் ஊழியங்களுக்கு எதிராகவும் ஐக்கியத்துக்கு எதிராகவும் ஊழியர்களுக்கு எதிராகவும் பரிசுத்தவான்களுக்கு எதிராகவும் செயல்படுவது தெய்வ பயம் இல்லாமல் துணிகரமாய் செய்கிற காரியம். இந்த இடம் நமக்கு வரக்கூடாது, எந்த காலத்திலும் வரக்கூடாது. அல்லேலூயா. இப்ப கூட அன்புதாஸ் ஐயாவை கூட்டுகள் பரியாசம் பண்றாங்களே, சோத்திரம். தெய்வ பயம் இருந்தால் அதெல்லாம் செய்வாங்களா? அவங்களுக்கெல்லாம் வயசு பத்துமா? சோத்திரம். எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். இப்ப தெய்வ பயம் இல்லாததுனால தானே நீ குறை சொல்ற, தெய்வ பயம் இல்லாதனால தானே குற்றப்படுத்துற, தெய்வ பயம் இல்லாதனால தானே பரியாசம் பண்ணுகிற. சோத்திரம். அப்ப இது வரைக்கும் யாரும் ஜெபிக்கல. சோத்திரம். அதனால அவன் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம விடுற மாதிரி இல்லை, ஜெபிச்சு அவனுக்கு உண்டு இல்லைன்னு ஒரு காரியத்தை என்ன பண்ணிடணும்? சோத்திரம். தெய்வ பயம்னா என்னங்கிறத அந்த மனுஷன் வாழ்க்கையில காணணும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்க, தீவிரமாய் கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவான்களை யாரும் தொடக்கூடாது, ஊழியர்களை யாரும் தொடக்கூடாது, ஐக்கியத்தை யாரும் தொடக்கூடாது. சோத்திரம். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தா தீவிரமாய் ஜெபிச்சு அவங்களுக்கு தெய்வ பயம்னா என்னங்கிறது என்ன பண்ணணும்? விளங்கப்படணும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், மனம் திரும்பட்டும். அவங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளான்னு தெரியல, புறஜாதிகளா இருந்தா அது வேற. சோத்திரம். அதை கர்த்தரே பார்த்துக்குவார். அல்லேலூயா. சோத்திரம். மதவாதிகள் இருக்கிறாங்க, புறஜாதியில் இருக்கிறாங்க, ஊழியர்களை தூசிக்கிறாங்க, எத்தனையோ இடங்களை ஊழியர்களை கொலை செய்யறாங்க, ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க. அதுக்கு கர்த்தர் கணக்கு கொடுத்துருவார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. சோத்திரம். அந்த பரியாசம் பண்றவனு வேதத்தை என்ன பண்றான்? சோத்திரம். அந்த வசனம் இப்படி சொல்லிட்டார், இந்த வசனம் இப்படி சொல்லிட்டார், இப்படி எல்லாம் சொல்றான்னு தெரியல. போய் ஊழியம் செய்யி, உட்காந்துட்டு மைக்க பிடிச்சிக்கிட்டு யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சபையை வச்சு பாரு, 4 பேரை கூட்டிப்பாரு, பிரசங்கம் பண்ணிப்பாரு. நீ பிரசங்கம் பண்ணியா? நாங்க சொல்லுவோம்ல, நீ எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு தவறு செய்யறேன்னு நாங்க சொல்றோம். சும்மா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதுல இதை சொல்லி போட்டாரு, அதை சொல்லி போட்டாரு. சோத்திரம். சொல்ற தகுதி இருக்கா? சோத்திரம். பெரிய ஆக்கினை வரும் அவனுக்கு, அவன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கு வருகிற சாபம் பெரிதா இருக்கும். அவன் தனக்கு மாத்திரமல்ல குடும்பத்திற்கே சாபத்தை சேர்க்கிறான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. சோத்திரம். அப்படித்தானே மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமா ஒரு கூட்டத்தை கிளப்பி கொண்டு வந்தோன்னு ஆண்டவர் சொன்னார், ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன்ட்டார். என்ன செய்ய போறேன்ட்டாரு? 250 பேர் அவன் குடும்பத்தை கூட்டி சேருடா அப்படின்ட்டார். பிள்ளை குட்டி அத்தனை பேரும் கூட்டி சேரு, இவங்களை விட்டு அப்படியே நீங்க விலகி போங்க, கொஞ்ச தூரம் பின்னால போங்க அப்படின்னாரு. அப்படியே எல்லாரும் பின்னால போனாங்க. எப்ப இந்த கூட்டத்துல இதுக்கு யாராவது அந்த கூட்டத்துல ஒரு ஆள் இங்க யாராவது இருக்கியா? போறீனா அங்கே போய் என்ன பண்ணிக்க, இருந்துக்க. சோத்திரம். சரி, இப்படி எல்லாம் நடக்குது, கொஞ்சமா திருந்தி ஓடல, அது கம்பீரமா அப்படி நிக்குது. சோத்திரம். நீ கம்பீரமாவா நிக்கிற, நில்லு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தான் பூமி வாயை திறந்துருச்சு. பூமி என்ன பண்ணிருச்சு? அது ஒரு ஏப்பம் விட்ட உடனே கிட்டு எல்லாம் நேரம் எங்க போயிட்டாங்க? நரக பாதாளத்துக்கு உயிரோடு சரீரத்தோடு கொண்டு போயிட்டார். அதான் புதிய காரியம்.
நீங்க புதிய காரியம்னா ஏதோ பெருசா பெருசா செய்ய போறான்னு நினைச்சல. புதிய காரியம்னா சரீரத்தோடு நரகத்துக்கு கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. தெய்வ பயம் இல்லாம அந்த காரியத்தை செஞ்சதுனால தானே. சோத்திரம். உங்களுக்கும் தெய்வ பயம் இருக்கணும். நீங்க நல்லா படிச்சுக்கங்க. சோத்திரம். அநேகர் கவனக்குறைவா என்ன பண்ணிடுவாங்க, இந்த பகுதியில இருந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஊழியங்களை குறித்தோ, ஊழியரை குறித்தோ, சுவாசிகளை குறித்தோ, பரிசுத்தவான்களை குறித்தோ, ஐக்கியத்தை குறித்தோ தீமையாய் பேசி பழகக்கூடாது. சோத்திரம். அது தெய்வ பயம் இல்லாதவர்களுக்கு துணிகரமாய் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அது பெரிய பாதிப்பை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துடும். அதனால நாம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாம தெய்வ பயத்தோடு ஐக்கியத்திற்காக உறுதுணையா நின்று பேசணும். ஊழியர்களுக்காக நம்ம நின்று பேசணும். ஆமை சபைக்காக நின்று பேசணும். 1000 குறை இருக்கத்தான் செய்யும். சோத்திரம். நம்ம அந்த இடத்துல சப்போர்ட்டிவா தான் என்ன பண்ணணும். சோத்திரம். மோசே மலை மேல நின்று ஜெபிக்கிறாரு. சரீரம் அப்படியே பலவீனப்பட்டு என்ன பண்ணுது, கை இறங்கி வருது. இது வரலாம் ஒரு ஊழியம் செய்யறாரா. கொஞ்ச நேரம் கூட கையை என்ன தெரியல, தூக்க தெரியல. பத்தியா எவ்வளவு பெரிய தோல்வி வருது அப்படின்னு இந்த ஆரோன் ஊருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, சோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்க முடியுமா? அப்ப அங்கே மோசைக்கு ஒரு பலவீனம் வருது இல்ல. கையை எவ்வளவு நேரம் தூக்குறது? அவர் மனுஷன் தானே. சோத்திரம். 1/2 மணி நேரம் தூக்கலாம், 1 மணி நேரம் தூக்கலாம். அதுக்கு மேல தூக்க முடியுமா? யுத்தம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்குது. இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன பண்றது? அந்த மனுஷன் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தார். அது ஒரு பலவீனம். அல்லேலூயா. எல்லா காலத்திலையும் பலனா இருக்க முடியாது. அப்ப அந்த ஒரு பலவீனம் வரும்போது ஒரு கை இறங்கு. ஆரோன் ஊரும் பார்த்து என்ன பண்ணாங்க? கேலி பண்ணாங்களா? கிண்டல் பண்ணாங்களா? பரியாசம் பண்ணாங்களா? குறை சொன்னாங்களா? குற்றப்படுத்தினாங்களா? வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தவானுடைய குறைவுகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஓடி போய் தாங்கி பிடிச்சாங்க. பெரிய ஜெயத்தை சுதந்திரிக்க தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. ஐக்கியத்தை தாங்கி பிடிங்க. எங்க குறைவா இருக்கோ அந்த இடத்துல போய் தாங்கி தான் பிடிக்கணும். ஊழியல் குறைவா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒருத்தர் தடுமாறி விழுகிறாங்க, பார்த்து நகைக்கிறதா? சோத்திரம். அன்புதாஸ் ஐயா சோத்திரம். கடந்த கன்வென்ஷன்ல அவர் காலில் அடிபட்டுருச்சு. மேல கடைசி நாள் கூட்டம். அப்படி இறங்கி வர்றாரு, இறங்க போறாரு. ஆனா ஆவியானவர் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு உந்துதல், ஐயா தடுமாறி கீழே விழுக போறாரு, எப்படியாவது போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. என்னடா இப்படி சொல்றது, என்னடா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா திரும்ப திரும்ப அது மனசுல ஓடிட்டு இருக்கு. அவர் கால் எடுத்து அடுத்த படியில வைக்க போறாரு. சோத்திரம். அந்த இடத்துல இன்னொருத்தரும் போய் நிக்கிறார். சோத்திரம். டேனி பாஸ்டர். ஆனா தேவன் எனக்கு இன்னும் கூடுதல், ஏன்னா சம்மந்தம் இல்லாம போய் நின்று அவர் திட்டி போடுவாரு, கண்ணாமண்ணான்னு திட்டுவாரு. சோத்திரம். இருந்தாலும் திட்டுனாலும் பரவாயில்ல, தடுமாறிட்டார்னா பெரிய காரியமாய் போயிடும் அப்படின்னு ஓடி போய், சோத்திரம், நான் இந்த சைடு அவர் நின்னா நான் அந்த சைடு நின்று. சோத்திரம். அவர் பார்த்தாரு. சோத்திரம். அவர் உண்மையிலே அவர் தடுமாறி இருக்கிறார். உடனே பால் கிட்டவா அப்படின்னாரு. சோத்திரம். போனேன். உடனே கையை என்ன பண்ணார், மேலே போட்டார். சோத்திரம். இவட நீ போப்பா போப்பா அப்படின்னு சொல்லி அந்த படிகளில் இறக்கி கூட்டிட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்ப தடுமாற போகுதார் அப்படின்னு தெரிஞ்சா ஓடி போய் என்ன பண்ணணும், தாங்குற இடத்துல நிக்கணும். ஊழியக்காரர் தடுமாறுறாங்க வாழ்க்கையில் அப்படின்னா தாங்குற இடத்துல நிக்கிறதா, விழுகிறத பார்த்துட்டு ஏளனம் பண்றதா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இதைத்தான் அநேகர் செய்யறாங்க. நீங்க அப்படி செய்யக்கூடாது. தெய்வ பயம் உள்ள மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஊழியருடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும். சோத்திரம். ஆனா தாங்கி பிடிக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தெய்வ பயம் நிறைந்தவர்கள். அவர்களை தெய்வம் ஆசீர்வதித்து காண்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட இடத்தை என்ன பண்ணணும், நிரப்புங்க. சோத்திரம். குறைவை தாங்கி பிடிங்க. ஐக்கியத்துல ஒரு குறை இருந்தா தாங்கி பிடிங்க. சோத்திரம். ஊழியத்துல ஒரு குறை இருந்தா தாங்கி பிடிங்க. ஊழியருக்குள்ள ஏதாவது குறை இருந்தா தாங்கி. விசுவாசிகள், நம்முடைய சகோதர சகோதரிகள் விசுவாசிகளுக்குள்ள குறை இருந்தா அப்படி என்ன பண்ணணும், தாங்கி பிடிக்கணும். ஆரோன் ஊரை போல. அதனாலதான் கர்த்தர் ஆரோனை சோத்திரம் ஆசாரியனாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. சோத்திரம். அதனால இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறவங்க தான் தெய்வ பயம் நிறைந்தவர்கள். அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அவங்க செய்யற காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை தந்து ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளின் வாழ்க்கையை சமாதானமாய் இருக்கும்படி தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், முழங்கால் மண்டியிடுவோம், இரட்சகரை நோக்கி பார்ப்போம்.